தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி விட்டு எல்லாவற்றையும் அவனிடத்தில் சொல்லிவிட்டு கடைசியா தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை முத்திரை போடு, அப்பொழுது புதைபொருளாக வைத்து முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் படிக்க விரும்புகிறவர்கள் அல்லது அதை தியானிக்க விரும்புகிறவர்கள் இதை நீங்கள் 2 பகுதியாக பிரித்து படிக்கணும். படிக்கும் பொழுது முதல் 6 அதிகாரத்தை நீங்கள் தானியேலுடையதான வாழ்க்கையில் நடந்ததான சம்பவங்கள், 1ஆம் அதிகாரம் முதல் 6வது அதிகாரம் வரைக்கும் தானியேல் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதை ஒட்டி நடந்ததான ஊழியங்கள் எல்லாம் இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலுக்கு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் தந்த தரிசனமும் வெளிப்பாடுகளும் இருக்கும். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேல் அங்கே கொண்டு வரப்படுகிறார். அந்த இடத்துல ராஜாவுடைய போஜனத்தை நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம், அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலை செய்யப்படுகிறது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மறுக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு எழுப்புதலை அங்கே பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் காணுகிற இன்னொரு சொப்பனம், அதற்கு தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்சாரை குறித்து சொல்லப்படுகிறது, அங்கே அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் சிங்கக்கபிலே தானியேலை கொண்டு போய் விடுகிறதான அந்த சம்பவம் இருக்கிறது. இது அதோடு கூட தானியேலுடையதான வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார்னா, தரிவின் காலத்திலும் கோரேசின் நாட்களும் பெர்ஷியா காலத்திலும் அவனுடைய ராஜ்யம், அவனுடைய காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாக இருந்தது அப்படின்னு முடிச்சிட்டார். இப்போ 7ஆம் அதிகாரத்துல இருந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அது முன்னுக்கு பின் இருக்கும். பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் உள்ளதுக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் முன்னுக்கு பின் இருக்கும். ஆனால் அது எல்லாமே அவருக்கு தரிசனத்தின் வழியாக வரிசைக்கிரமமாக இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலும் 4 மிருகங்களை குறித்து பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரத்தில் 2 ஆட்டுக்கடாக்களை குறித்து பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் 70 வரக்கணக்கை பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுக்கப்படுகிறதான ஜெபத்துக்கான பதிலை கொடுத்து நாம் பார்க்க முடியும். இப்படி ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தில் வடதேச ராஜா தென்தேச ராஜாவை குறித்து பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் முடிவுரை பேசுகிறார். இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவைகளை நீ என்ன செய்ய, முத்திரை போடு அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரியங்கள் முடிவு காலத்துக்கு உரியதா இருக்கிறது, சில காரியங்கள் அந்த காலத்துக்கு உரியதா இருக்கும். அந்த காலத்துக்குரிய காரியத்தை அப்பொழுதே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமா நேபுகாத்நேச்சாரை பத்தி சொல்லுவாரு, அது அங்கேயே இருக்கும், வெளிப்படுத்தி கொடுத்துருவாரு. அடுத்து வரக்கூடியதான மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை தானியேல் கண்கூடாக பார்ப்பார், நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்ப்பார். ஆனா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்தோ ரோம சாம்ராஜ்யத்தை குறித்தோ அவர் பார்க்க மாட்டார். அது வெறும் தீர்க்க தரிசனமாய் மட்டும் இருக்கும். இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல கடைசி காலத்துக்கு என்று தனியாக கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது, அதை ஒரு புஸ்தகமாக எழுதி முத்திரை போட சொல்லுகிறார். பட் இன்னைக்கு நாம அதை பத்தி பார்க்க போகிறது இல்லை, முத்திரைகளை பத்தியோ அதோட புஸ்தகத்தை குறித்து நான் பார்க்க போகிறது இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை மறுநாள் அதை குறித்து நான் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுல பர்டிகுலராக இந்த புஸ்தகத்தை படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வசனம் சொல்லுது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இது கடைசி காலத்துக்குரிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்களை நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு இருக்கு. முதலாவதாக ஆராய்ச்சியை குறித்தும் அதில் சொல்லப்படுகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். அப்ப இந்த ஆராய்ச்சி என்பது ஏதோ கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்து விஷயம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வானசாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, கிழக்குல இருந்து யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கேன்றதை எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க, ஒரு நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சு, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல வந்தா யூதருக்கு ராஜாவை பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அப்பவே என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சியை தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் ஆராய்ச்சி இருக்கு. ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேண்ட் டைனாசிட்டியில நிறைய ஆராய்ச்சிகளோட குறிப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படிங்கிறதான இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா எனக்கு ஒரு வேத பண்டிதர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பூமி அதிர்ச்சி அப்படின்னு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்றாருன்னா, பூமி அதிர்ச்சி எல்லா காலத்திலும் இருக்கும். ஆனால் பூமி அதிர்ச்சிகள் இன்க்ரீஸ் ஆகி அந்த காலகட்டத்தை போல பூமி அதிர்ச்சிகள் எந்த காலத்திலுமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் நமக்கு அடையாளம் அப்படிம்பாரு. அது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆகி எந்த அளவுக்கு உச்சநிலை அடையுதோ அதான் நமக்கு அடையாளம். அதே மாதிரி தான் இந்த ஆராய்ச்சியினுடைய அளவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வரிசைக்கிரமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லா காலகட்டத்திலும் ஆராய்ச்சி இருக்கு. மனுஷனை முதல்ல எப்போ ஆரம்பிச்சானோ அப்பவே ஆராய்ச்சி தொடங்கிட்டான். அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நெருப்பு என்ன பண்ணலாம், இப்படிலாம் ஆராய்ச்சி தொடங்கிட்டோம். ஆனால் இப்ப இருக்கு பாருங்களேன், இந்த கடைசி ஒரு 100-120 வருஷம் குறிப்பாக சொல்லணும்னா, நான் எப்படி வச்சுப்பேன், எனக்கு வச்சுப்பேன் அந்த அடையாளத்தை எப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பிறகு அவர் தான் அந்த கரண்ட் கண்டுபிடிச்சாரு, லைட் கண்டுபிடிச்சாருலாம் சொல்லுவாங்கல்ல, அவருக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஆராய்ச்சியோடையதான அளவை பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட். எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகுதுன்னா, இந்த
இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பு படித்தேன். இந்த ஒரு காலகட்டத்தில் மனுஷன் வந்து 12 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னை அப்டேட் பண்ணி கொடுக்குறானா. ஒரு காலத்தில் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்டேட் ஆகுமா. மனித இனம் வந்து அடுத்தடுத்து அப்டேட் ஆகிறது 25 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 16 மாதத்துக்குள்ள அப்டேட் ஆகிட்டே இருக்கானா. அடுத்த காரியங்கள் போயிட்டே இருக்குதாம். அந்த அளவுக்கு ஆராய்ச்சியினுடைய உச்சம் அதிகமாகி போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, அறிவு பெருகி போகும். இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா சொன்னது ஞாபகத்தில் இருக்கு. அவங்க முதல்ல போய் ஸ்கூலில் உட்காந்து ஆனா ஆவானா ஏபிசிடி எழுதுனது வந்து 6 வயசுலன்னு சொன்னாங்க. அவங்களாம் ஃபஸ்ட்டு போகும்போது அந்த ஜென்ரேஷனில் நம்மளையெல்லாம் கொண்டு போயிட்டு 3-3.5 வயசில் விட்டாங்க கிண்டர் கார்டனில். இப்போல்லாம் பிள்ளைக்கு கையில் கொடுக்கும் போதே, ஸ்கூலில் கொண்டு போய் விடும் போதே அதுக்கு ஒரு 2 புக்கு படித்து முடிச்சுட்டு தான் போகுது இல்லையா. போகும்போது அப்படி தான் போகுது. இப்போ அன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன், அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஸ்பீக்கர் இங்கே வச்சிருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இப்படி வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால் வயிற்றில் உள்ள பிள்ளைகளுக்கு இப்போவே போதிக்கிறாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களாமா. அந்த அளவுக்கு என்ன இருக்குது, அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியும்னே தெரியாது. வெரி ஒஸ்ட் கண்டிஷனில் போகுது. அறிவு பெருக்கம் எப்பவுமே, ஞானம் என்ன செய்யுமா கடைசி காலத்தில், அறிவு பெருக்கம் என்னத்தை கொண்டு வரும், நோய் பெருக்கம் அப்படின்னு இருக்கு. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கண் கூட நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமாக படிக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இப்போ பிள்ளைகள் வந்து இப்போ ஸ்கூலுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டாலாம் போல. பிள்ளைகள்லாம் எப்படி போகிறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட போகிறான். அது அவனை ஏதாவது ஒன்று இவங்க ஆக்குறாங்க, இல்லை அவன் ஆயிடுறான், ஏதோ ஒன்று ஆகுது. இப்போ எங்கே போய் உட்காந்தாலும் பிள்ளைகள் வந்து இந்த ஞானம் அறிவு அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளை உயிரை வாங்கி தொலைகிறாங்க. பாவமாக இருக்குது பிள்ளைகளை பார்த்தா. ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது, நல்ல வேளை நம்ம படித்து முடிச்சிட்டோம். அப்பயே இப்போல்லாம் என்னெல்லாம் படிக்க சொன்னாங்கன்னா தாங்கவே தாங்காது. நான்லாம் ஓடிடுவேன், விட்டு ஓடிடுவேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. அதில் எனக்கு இவங்க சொல்கிற வார்த்தை ஒன்று தான் என்னால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் படிக்கல, நீயாவது படிக்கல. அதுக்கு நீங்கள் தானே படிச்சிருக்கணும். நீங்கள் ஈஸியாக படிக்காமல் இருந்துட்டு இப்போ நம்மள மேலே என்ன பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பையன் மேலே போடுறது. நான் தான் படிக்கல, நீயாவது படி. நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. அப்படி வச்சுப்போம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் இல்லையா. அப்பா சொல்கிறாரு, நான் 20 எடுத்துட்டா, நீ 80 எடுக்கணும். 20 எடுத்தீங்க, 25 எடுக்கலாம். நம்மளால் அவ்வளோதான் முடியும். அப்பா கிட்ட இருந்தாலும் நம்மளும் வரோம். இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷனை போட்டு ஸ்ட்ரெஸ்குள்ளே போய் டிப்ரெஷனில் போய், அது 8 வயசு பையனெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓசிடி ப்ராப்ளம்ங்கிறான். உங்க யாருக்கா தெரியுமா? நமக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயமே தெரியாது. என்னடான்னு கேட்டால் ஓசிடிங்கிறான், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறான், டிப்ரெஷனுங்கிறான். அந்த அளவுக்கு அறிவு பெருகி போயிருக்குது. எது ஒன்று எடுத்தாலும் நம்ம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறான், கூகுள் சொல்றது தான் நம்புறான். நம்ம யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். உடனே அவன் கூகுள் பண்ணி பார்க்குறேங்கிறான். கூகுள் வந்து யாரோ ஒருத்தருடைய வாந்தி, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் டேட்டாஸ் இன்புட் பண்ணியிருக்காங்க, அதைத்தான் நம்ம எடுத்து படிக்கிறோம். அவ்வளோதானே. கூகுள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குன்னு யார் சொன்னது? அப்பா அம்மாவை நம்ப மாட்டேங்கிறான். நீங்க சொன்னா நம்ப மாட்டேன்னு கூகுள் போய் பார்க்குறான். கூகுள் சொன்னா நம்பிடுறான். அவ்வளோதான். அது என்ன சொல்றது, ஏது சொல்றது, கொஞ்சம் கூட இன்னைக்கு உள்ளது ரொம்ப மோசமான கண்டிஷன். ஆனால் இதுக்கு பேர் தான் அறிவு பெருக்கம். இதுக்கு பேர் என்னது, அறிவு, ஞானம். அது நம்ம பையன் வந்து ஒரு 4 விஷயத்த மொத்தமாக எடுத்து எதையாவது பேசிட்டானா என் பிள்ளைக்கு நான் ஞானம்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வச்சிருக்கேன்னா, தேவையில்லாத எந்த பொருள் வீட்டில் இருக்குதோ அதுக்கு பேர் குப்பை. ஆமாம் தானே. நமக்கு ஒரு பொருள் தேவையில்லை. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரணை ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, லாஃப்ட். தமிழன் தான் லாஃப்ட் வச்சு கட்டுற ஒரே ஆள். லாஃப்ட் இருக்கும். அந்த லாஃப்ட்ல என்ன இருக்கும் பொதுவாக, அதில் என்ன இருக்கும், தேவையில்லாது. அதான் தேவையில்லாதாச்சே, அது ஏன் அங்கே இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். என்னைக்கு யூஸ் ஆகும்? என்னைக்காவது ஒரு நாள். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு நாள் பெயிண்ட்டுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் ஒரு சங்கு இருக்கும், அலுமினியத்தில் ஒரு சங்கு இருக்கும். இது என்னன்னு கேட்டால், எங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு சங்குல பால் ஊத்துறாங்க, அந்த சங்கும்பா. அம்மாவுக்கு சங்கு ஊற்றி ஆகிப்போச்சு 50 வருஷம். இன்னும் அந்த சங்கு இன்னும் என்ன செய்யுது கேட்டால், அதை தூக்கி பறையில் போட்டு வச்சிருப்பான். சில ஆட்கள்லாம் இருப்பாங்க, அந்த சகோதரர்கள்லாம் கட்டிலுக்கு அடியில் போட்டு வச்சிருப்பான். எல்லாம் கட்டிலுக்கு அடியில் கிடக்கும். எதனாலும் ஒரு உத விட்டுருவான், அது கட்டிலுக்கு அடியில் போயிடும். அது அவ்வளோதான், அங்கே போய் கிடக்கும். அது எதுக்கு அந்த அம்மா பெருக்கிறதுக்கு குனிய அதை எடுக்காத வெய்யும்பா. என்னன்னு கேட்டால், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வண்டியோட செயினாக இருக்கும், சைக்கிள் செயின். அது சைக்கிளே இல்லையா, இருந்துட்டு போட்டேன், அது இருக்கட்டும் அப்படிம்பா. இதில் எது குப்பைன்னு தெரியாது, அதுவா இதுவா நமக்கு தெரியாது, சந்தேகமாக வரும் ரொம்ப நாளா. இந்த மாதிரி நான் இதை ஏன் சொல்றேன்னா, அதே மாதிரி தான் தேவையில்லாத ஞானமும் குப்பை. நமக்கு எது தேவையோ அதான் நம்மகிட்ட இருக்கணும். எது தேவையில்லாத, இப்போ கடைசி காலத்தில் என்ன இருக்குன்னா, நிறைய தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்கிறது. அவர் பெரிய ஆளு, ரொம்ப அறிவாளிங்க அவருக்கு எல்லாமே தெரியும். எதுக்கு எல்லாம் தெரியணும்? எனக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சா போதும். அவர் எந்த டாபிக் எடுத்தாலும் பேசுவார். இப்போ பேசி என்ன பண்ணாரு, வெட்டி சும்மா உட்காந்து பேசியிருப்பார், அவ்வளோதான். அதனால் அவர் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதை தெரிஞ்சு வச்சிருக்காரு, இதை தெரிஞ்சு வச்சிருக்காரு. கடைசியில் பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க, எது தெரியல, பைபிள் தெரியல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு பைபிள் தெரியாட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. பைபிளை மட்டுமே தெரிஞ்சு ஒருவேளை எதுவுமே தெரிஞ்சா கூட கவலைப்படாதீங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லையா. இன்னைக்கு கடைசி காலத்தில் இந்த அறிவு பெருக்கம் டேஞ்சரா போயிட்டு இருக்கு.